ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீத்து ரெஸ்டாரண்ட்டில் யாரோ 2 பேர் போய் கேஸு அடுப்பில் எல்லாத்தையுமே கேஸ் வந்து லீக் அவுட் பண்ணி விட்டு வந்துடுறாங்க. வந்தனேவும் வந்து அது கொஞ்ச நேரத்துலேயே கரண்ட்லேருந்து ஷாக் ஆகி ரெஸ்டாரண்ட்டே ரொம்ப சேதமாகிடுது, வெடிச்சிருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீத்து வீட்டுக்கு போகிறாங்க. அந்த 2 பேரும் யாருன்னே தெரியல. போய் நீத்தை அடித்து போட்டுட்டு வந்துடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, முத்து, மீனா, அண்ணாமலை எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க. வந்தனே ரவி வந்து முத்தை அடிக்கிறான். என்னடா பண்ணி வச்சுருக்க, ஏன்டா இப்படிலாம் நீ பண்ணுற அப்படின்னேவும் அண்ணாமலை, மீனா, மனோஜ் எல்லாருமே ஏன்டா இப்படி முத்தை அடிக்கிற, என்னடா ஆச்சு, நடந்ததை சொல்லு அப்படின்றாங்க. அப்பா, இவன் வந்து நீத்துவை அடித்து அவங்க ரெஸ்டாரண்ட்டையும் கொளுத்தி போட்டு வந்திருக்கான்ப்பா, இதனால இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னேவும் முத்துக்கும் மீனாக்கும் எல்லாத்துக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. முத்து வந்து என்ன சொல்கிறாங்க, டே நான் எதுவுமே பண்ணல, அப்புறம் நீ பண்ணாமல் நீ தானடா போய் அவங்க ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவங்கள மிரட்டிட்டு வந்திருக்க, நான் மிரட்ட மட்டும் தான்டா செஞ்சேன், அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணலடா ரவி, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ பண்ணலாட்டி அப்புறம் எப்பட்றா, இதனால எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ரவி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அண்ணாமலை வந்து விடுடா, அவன் தான் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ரவிக்கு கால் வருது, நீத்து கால் பண்ணுறாங்க. என்ன நீத்தோ அப்படின்னு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க, என் பக்கத்தில் யாருமே இல்லை, நீங்கள் வர்றீங்களா அப்படின்ற மாதிரி ரவியை பார்த்து நீத்து கேட்குறாங்க. சரி நான் உடனே வரேன் அப்படின்றாங்க. கிளம்பி போயிடுறாங்க. ரவி மனோஜ் வந்து ஏன்னா இப்போ ரவுடி வேஷம் போட ஆரம்பிச்சிட்டேன், எங்கே பாறான்னு அடி வாங்கிற ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாங்க. என்னடா ஆச்சு முத்து அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அப்பா சத்தியமாக நான் இதை பண்ணவே இல்லை, அதுவும் முன்னாடி நான் சத்தியம் பண்ணி பொய் சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னனேவும் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, மீனா வந்து முத்துக்கு வந்து சூப் கொடுத்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு, இல்லை மீனா நான் எதுவுமே பண்ண கிடையாது, அவங்கள சும்மா நான் மிரட்டினேன் அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே நான் பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்னொரு சைடு வந்து மனோஜ் ஷோரூம் காட்டுறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வராங்க. ரோஹிணியோட ஃப்ரெண்டு வந்து ரோஹிணி பிளான் என்னன்னா, மனோஜை வந்து எப்படியாவது நம்ம கைக்குள்ளே போடணும் அப்படின்ட்டு ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு வரான், அப்படியே பாய் ஃப்ரெண்ட் மாதிரி அப்படின்னேவும் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்திருக்குல்ல, இவங்க தான் ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோஹிணி வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து தெரியும் ப்ரோ அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து ரோஹிணியை ரொம்ப பேசி செஞ்சு மனோஜுக்கு அப்படியே எரிச்சல் வர மாதிரியே பண்ணுறாங்க. ரொம்ப பொறாமப்பட்டு அப்படியே ரோஹிணி கூட சேரலான்ட்டு ரோஹிணி பிளான் பண்ணுறாங்க. இன்றைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இனிமேல் வந்து எந்த மாதிரி வீடியோ போடலான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி வீடியோ போடுறேன். ஓகேவா? பாய்.